Hello everyone. இன்னைக்கு நம்ம class 10 civics first lesson பார்க்க போறோம். So topic வந்து power sharing. சாதாரணமா ஒரு லேஸ் பாக்கெட்டை கூட நம்ம ஷேர் பண்ணி கொடுக்க மாட்டோம். ஈவன் நம்மளோட சிஸ்டர்ஸோ பிரதர்ஸோ ஏதோ ஒரு ஷேர் பண்ணி கொடுக்கணும் அது ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி சாப்பாடு ஐட்டம்னா சொல்லவே வேணாம். ஷேரிங்கா மறந்தே போச்சு. ஆனா அந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல நமக்கு எடுத்திருப்பாங்க ஷேரிங் அண்ட் கேரிங். நம்ம சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்க்கே ஏதோ ஷேர் பண்ணி கொடுக்கறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் நம்ம இந்தியன் கண்ட்ரியில் எல்லா டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு. அவங்க தன்னோட பவர்ஸை எப்படி ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு தான் இந்த லெசன். அதுக்கு நமக்கு வந்து 2 கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பெல்ஜியத்தை பற்றியும் இன்னொன்று ஸ்ரீலங்கா பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல நாங்கள் பெல்ஜியம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பெல்ஜியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கண்ட்ரி இந்த யூரோப்பியன் கான்டினென்ட். யூரோப்பியன் கான்டினென்ட்லேயே ஒரு சின்ன நாடு என்னன்னா பெல்ஜியம். அது நம்மளுடைய கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஹரியானா ஸ்டேட்டோட ரொம்ப சின்ன நாடு. அப்போ எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 1 crore பாப்புலேஷன் தான் இருக்கு. ஸோ அந்த பெல்ஜியம் நாடு சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், தட் இஸ் பார்டர்ஸ் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், நெதர்லாந்து, ஜெர்மனி, லக்சம்பர்க். இதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா லக்சம்பர்க் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். யூரோப்பியன் கான்டினென்ட்ல பெல்ஜியம் ஒரு சின்ன நாடு. நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஹரியானா ஸ்டேட்டை விட ரொம்ப சின்ன நாடு. அதோட பார்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், நெதர்லாந்து, ஜெர்மனி, லக்சம்பர்க். எவ்வளோ பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 1 crore பாப்புலேஷன். இப்படி 1 crore பாப்புலேஷன் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த சின்ன கண்ட்ரியோடைய எத்னிக் காம்போசிஷன். எத்னிக் காம்போசிஷனா அப்படி எத்னிக்னா என்னது? எத்னிக் அப்படின்னா ஒரு சோஷியல் டிவிஷன் வித் ஷேர்டு கல்ச்சர். இப்போ நம்மளோட கண்ட்ரியில பலவிதமான மொழி பேசுறவங்க இருக்கிறாங்க, பலவிதமான ரிலீஜன் சார்ந்து இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி பெல்ஜியம்லயும் நிறைய ரிலீஜன் மொழி பேசுறவங்க இருந்தாங்க. அப்போ அவங்க எப்படி பவர்ஸை ஷேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க? அந்த காம்போசிஷனை பத்தி படிக்கிறது தான் எத்னிக் காம்போசிஷன். இப்போ இது வந்து ஒரு அசம்ஷனுக்கு இதுதான் பெல்ஜியம் வச்சிருக்கீங்க. பெல்ஜியத்துல 59% யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளமிஷ் ரீஜனை சார்ந்தவங்க. அவங்க பேசக்கூடிய மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் லாங்குவேஜ். 40% மக்கள் வெலோனியா ரிலீஜனை சார்ந்தவங்க. அவங்க பேசக்கூடிய மொழி பிரெஞ்சு. நடுவுல 1% வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ். அவங்க எல்லா ரீஜனும் சேர்ந்து நாடோடிகள் பலவிதமான நாட்டுல இருந்து வந்து இங்க தங்கினவங்க. அந்த மாதிரி அவங்க பேசக்கூடிய மொழி வந்து ஜெர்மன். இந்த ஷேடு போர்ஷன் தான் என்ன அப்படின்னா பெல்ஜியத்தோட கேபிட்டல். பெல்ஜியத்தோட கேபிட்டல் எது? ப்ரூசல்ஸ். ஆனா ப்ரூசல்ஸ்ல 80% யார் இருக்கிறாங்க? பிரெஞ்சு பேசுறவங்களும் 20% யார் இருக்கிறாங்க? டச் பேசுறவங்க இருக்கிறாங்க. ஒன்ஸ் அகெயின் பெல்ஜியத்துல 59% ஆன மக்கள் வந்து ஃபிளமிஷ் ரீஜனை சார்ந்தவங்க. அவங்க பேசக்கூடிய மொழி வந்து டச் லாங்குவேஜ். 40% ஆன மக்கள் வந்து வெலோனியா ரீஜனை சார்ந்தவங்க. அவங்க பேசக்கூடிய லாங்குவேஜ் பிரெஞ்சு லாங்குவேஜ். ரிமைனிங் 1% அதர்ஸ். அவங்க என்ன மொழி பேசுறாங்க அப்படின்னா ஜெர்மன் பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இந்த ஷேடட் போர்ஷன் தான் இது பாத்தீங்கன்னா பெல்ஜியத்தோட கேபிட்டல் சிட்டி, நேம் கால் ப்ரூசல்ஸ். ப்ரூசல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 80% பிரெஞ்சு லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க, 20% டச் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட வேறுபாடு உடைய கண்ட்ரி தான் இந்த பெல்ஜியம். இந்த பெல்ஜியத்துல எப்படி ஈக்குவலா பவரை ஷேர் பண்ணாங்க அப்படின்னு இந்த லெசன்ல பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்ரீலங்கா கண்ட்ரி பத்தி. இந்த ஸ்ரீலங்கா ஒரு ஐலாண்ட் கண்ட்ரின்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் போனாவே நமக்கு ஸ்ரீலங்கா தெரியும். ஸோ அதனால தான் இங்கே ஃபியூ கிலோமீட்டர்ஸ் ஆஃப் தி சதர்ன் கோஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு இருக்குது. ஸோ பாப்புலேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா 2 crores. அதே மாதிரி தான் நம்மளோட கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஹரியானா ஸ்டேட்டோட பாப்புலேஷனும் 2 crores தான். அந்த அளவுக்கு தான் ஸ்ரீலங்காவோட பாப்புலேஷன் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஸ்ரீலங்காவில் கம்மியான மக்கள் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீலங்காவில் பார்த்தோன்னா டைவர்ஸ் பாப்புலேஷன். என்ன டைவர்சிட்டி அங்கே பெருசாக இருந்துற போகுது? அங்கேயும் எத்தனிக் காம்போசிஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74% ஆஃப் பீப்புள் என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்னா சிங்காலா லாங்குவேஜ் பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்க. 74% ஆஃப் பீப்புள் சிங்காலா லாங்குவேஜ் பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதில் மீதி 13% ஆஃப் பீப்புள் ஸ்ரீலங்கன் தமிழ் பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்க. 5% யார் அப்படின்னா இந்தியன் தமிழ்ஸ்.
இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? இப்போ மகேந்திர சிங் தோனி 13 பால்ல 74 ரன் அடிச்சாரு ஞாபகம் வச்சுக்கணும். மகேந்திர சிங் தோனி 13 பால்ல 74 ரன் அடிச்சாரு. The majority in Sri Lanka அப்படின்னு பாத்தீங்கன்னா 74% யார் சின்ஹால பேசக்கூடியவங்க, மீதி இருக்கிறவங்க தமிழ் பேசக்கூடியவங்க. இந்த தமிழ் பேசக்கூடியவங்கள ரெண்டு வகையா பிரிச்சிருக்கிறாங்க, ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் அண்ட் இந்தியன் தமிழ்ஸ். எங்க பாத்தீங்கன்னா சிங்காலா தமிழ். ஸோ மோஸ்ட் ஆஃப் சிங்காலா பேசுறவங்க எல்லாருமே என்ன மதத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்கன்னா புத்திஸ்ட் மதத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. தமிழ் பேசக்கூடியவங்க எல்லாருமே ஹிந்துவாவும் முஸ்லீமாவும் இருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த ஷேட் இந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய 7% ஆஃப் பீப்புள் கிறிஸ்டியன்ஸா இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட டைவர்சிட்டி உடைய கண்ட்ரி தான் என்னது ஸ்ரீலங்கன் கண்ட்ரி. இப்போ அங்கே நம்ம பெல்ஜியத்தை பார்க்கும்பொழுது அதில் ஓரளவுக்கு ஹாஃபா இருந்தாங்க. எப்படி ஒரு ஆப்பிள வந்து நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா குடுகுன்னு என்னோட ஸ்டூடெண்ட் வந்து 59% ஆப்பிள் எடுத்துன்னு போயிட்டான், ரிமைனிங் என்கிட்ட எவ்வளோ இருக்கும் 40%. அது மாதிரி தான் பெல்ஜியத்தில் இருக்க 2 ஹாஃபாக பிரிக்க முடிஞ்சுது. ஆனால் இங்கே மேஜராக யார் இருக்காங்க அப்படின்னா 74% சிங்காலா பேசக்கூடியவங்களா தான் இருக்கிறாங்க, மீதி ரிமைனிங் % தமிழ் பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு கேஸு, இது ஒரு கேஸு. ஸோ இங்கே எப்படி இவங்க பவரை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது we'll see in the next class. Bye bye.